ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வவால், அதாவது வவா மீன். நாங்கள் ரெண்டாங்க செய்ய போகிறோம். ஓகே, ரெண்டாங்குக்கு என்ன வேணும்னா முக்கியமாக பச்சை மஞ்சள் வேணும். பச்சை மஞ்சள் ஒன்று, ஒரு சின்ன பீஸ். லிங்குவாஸ் ஒரு சின்ன பீஸ். ஸ்ராய் 2 ஸ்ராய் எடுத்து பிடிச்சா வட்டியிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 10 பூண்டு, ஊசி மிளகா ஒரு அதுவும் 10 தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இது ஒன்று சின்ன வெங்காயம் 3 4 6 வெங்காயம், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம 1 2 3 4 5 6 7 ஜாமான் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. ரெண்டாங்க செய்யறதுக்கு நல்லா அரைச்சாச்சு. எண்ணெயில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், சாந்து நல்லா கொதிக்குது. நான் என்ன செய்கிறேன், கிருசியை வந்து நான் இதில் 1.5 கரண்டி எடுத்து போடுறேன். கரண்டியில் 1.5 கரண்டி போடுங்க. பாருங்க, இதுதான் பேக்கெட். பாருங்க, நான் பேக்கெட் வாங்கி கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதுதான். நம்ம உப்பு போட போகிறோம். நீங்கள் எப்போதுமே பார்த்துக்குங்க, உப்பு கூட போட்டுக்குங்க. அப்படி நீங்கள் பத்தலாம் போட்டுக்கங்க. இதில் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட், தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவில் பாதி, அதுலேயும் பாதி தான், ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் ஊற்றுட்டேன். கொஞ்சம் 1/2 கிலோவில் பாதி எடுத்துருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட், மீன் ஓகே உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். மீன் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் போட்டு பொரிச்சு வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வவா மீன் ரெண்டாம் ரெடி. இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சை மஞ்சள் இலை பொடிசாக ஒட்டியிருக்கோம். இது போட்டு இறக்குனீங்கன்னா சரியான வாசனையாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். போட்டுட்டு இறக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், மீன் அதாவது வவா மீன் ரெண்டாங் ரெடி. வெறும் சொல்லி சாப்பிட்லாம், கறி இல்லாமல். ரொம்ப நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ